சினிமான நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம். இது இப்போ சமீபத்தில் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். இது எதுக்காக பார்த்தேன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டு சில பிரபலங்கள், நிறைய பிரபலங்கள் வந்து இந்த படத்தை இயக்கிய ஒரு அறிமுக இயக்குனர், ஒரு கல்லூரி பெண்ணை தான் இயக்கியிருக்காங்க, கரிஷ்மான்னு சொல்லிட்டு. அவங்கள பற்றி எல்லாருமே ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாங்க. அந்த பெண், இந்த படம் வந்து ஒரு பாலச்சந்தருடைய அடுத்த வருஷன், பாலச்சந்தர் இடத்த நிரப்ப வந்துருது இந்த பெண்ணு தான், இது வரைக்கும் தமிழ் துறைகளில் வேறு யாருமே இல்லை அந்த மாதிரி அப்படின்ற மாதிரியெல்லாம் சினிமா பிரபலங்கள் வந்து பேசியிருந்தாங்க. சரி, அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம மூவி பஃப்லேருந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அதில் தான் பார்த்தோம். படம் பேர் வந்து கன்னி. இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்தாளர், ஒரு பத்திரிகையோட எழுத்தாளர் வந்து ஒரு பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்றதுக்காக இது தேடி போகிறார். ஒரு பாலியல் தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு தேடி போகிறார். அங்கே இருக்கிற ஒரு பெண்ணை பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த அவங்களுடைய அழகில் மயங்கி காதலிக்கிற மாதிரி பேசி அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட காதலில் விழுது. இப்படியாக போகக்கூடிய இதில் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறார். நாளைக்கு காலைல நீ நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த பொண்ணு அங்கே தேடி போகும்போது அங்கே இருக்கிற இன்னொரு அந்த பத்திரிகையோட எடிட்டர் சொல்கிறார், இன்றைக்கி வந்து அவன் வந்து ஒரு இந்த பாலியல் தொழில் செய்யக்கூடிய எங்களுடைய ஆர்டிக்கல் வந்து பத்திரிகை எழுதியிருக்கார். அதுக்காக இவ்வளோ நாள் ஒரு இடத்துக்கு போயிருந்தார். இப்போ தான் நான் இன்றைக்கி வந்து பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்து தன்னை ஏமாற்றிட்டான். அவன் காதல் அப்படின்ற வார்த்தையை சொல்லி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். நான் செய்த விபச்சார தொழிலாக இருந்தாலும் நம்பிக்கை துரோகம்ன்றது பெருசு தானேன்ற ஒரு ஃபீல்டில் வந்து அந்த பொண்ணு போய் அழுவாங்க. அம்மாடி ஒரு போவார் பேசுவார் அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. சரி, இது சாதாரண கதை தான். இது ஏன் இதுக்காக இந்த பொண்ணை வந்து ரொம்ப அதிகமாக பாலச்சந்தர் கூடலாம் கம்பேர் பண்ணி பேசுனாங்கன்றது வந்து இந்த படம் பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது. ஆனால் எனக்கு வந்து ஓப்பனாக சொல்ல போனால், இந்த கன்னி அப்படின்ற இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து பாலச்சந்தர் ஞாபகம்லாம் வரல. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஓப்பனாக தோன்றிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த படத்தோடைய கதையும் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பார்த்திபன் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், அம்மு ஐய நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்துலேயும் பார்த்திபன் வந்து ஒரு எழுத்தாளராக தான் இருப்பார். அவர் வந்து ஒரு விபச்சார விடுதியில் போய் ஒரு ஏதோ ஒரு விஷயம் எழுத போவார். அங்கே இருக்கிற ஒரு பெண், பாரதின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர். அந்த பெண் மேலே இவர் எப்படி வந்து காதல் வயப்படுறாரு, அந்த பெண்ணை எப்படி வந்து அவனுக்கு வந்து திருமணம் செஞ்சுக்கிறார், இப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த படம். இந்த படத்தில் பார்த்திபன் வந்து அவ்வளோ கவிதைத்துவமாக எடுத்திருப்பாங்க இந்த அம்மு ஐயே நான் அப்படின்ற படத்தை. நமக்கே அந்த படம் பார்க்கும்போது அந்த பாலியல் தொழில் செய்கிறவங்க மேலே வந்து ஒரு பரிதாபம் வரும். அந்த அளவுக்கான ஒரு காதல் காட்டியிருப்பார். அந்த பெண்ணுக்குள்ளே ஒரு காதல் காட்டியிருப்பாங்க. வந்து பாலியல் தொழில் செஞ்சாலும் அது அவ்வளோ அழகாக கவிதையாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை ஏன் இப்படி எல்லாருமே தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து நம்ம ரவிச்சந்திரனுடைய பேத்தி, அதாவது ஹம்சவர்தனுடைய பொண்ணு வந்து தயாரிச்சிருக்காங்க. அதேமாதிரி இந்த படத்துடைய இயக்குனர் வந்து கரிஷ்மான்னு சொல்லியிருப்போம். நாங்கள் அப்போ சினிமாவில் வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்காக வந்து பாலச்சந்தர் கூட வந்து கம்பேர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டோஸ் தான். மேடை நாகரிகம் கருதி அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா பாலச்சந்தர் வந்து மிகப்பெரிய லெஜெண்ட். அவர் இதோட பயங்கரமெல்லாம் சொல்லியிருக்கார். ஆனால் இந்த படத்தில் பாராட்டக்கூடிய விஷயம் வந்து 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து ஒளிப்பதிவு, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க ஒளிப்பதிவு. சென்னைக்குள்ளே இந்த மாதிரி ஏரியா இருக்குதான்றதெல்லாம் வந்து தெரியாது, ஒரு ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. நம்மலாம் தினம் பார்க்கக்கூடிய இடத்தையும் அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. 2வது வந்து நடிப்பு, அந்த நாயகனும் நாயகியும் ரொம்ப அருமையாக நடிச்சாங்க. இந்த 2 விஷயத்தை நம்ம பாராட்டலாம். என்ன கதையோ அதுக்கு தேவையான நடிப்பு கொடுத்துருந்தாங்க. மற்றபடி இது வந்து பாலச்சந்தரோட கம்பேர் பண்ணுறதுலாம் இல்லை. எனக்கு அம்மு ஆகிய நானும் தனம்னு ஒரு படம், அதையும் சொல்ல மறந்துனேன். இந்த படங்கள் தான் எனக்கு வந்து நினைவுக்கு வந்தது.